ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு அனல் பறக்கிற மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை வாசஸ் குஜராத் செம மேட்சிங். இன்னைக்கு சென்னை அன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச், இன்னைக்கு வின் பண்ணியே ஆகணும். இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க இந்த மேட்சை குறித்து. அதில் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் என்ன பேசியிருக்காரு, எதை பற்றி பேசியிருக்காரு, டீமோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இன்னையோட பிளேயிங் லெவல் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேட்ச் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, கண்டிப்பாக இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ண தான் கிளம்ப இறங்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 3ல் 2 ஜெயிச்சா குவாலிஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எங்களோட டார்கெட் எல்லாமே 3ல் 3 ஜெயிக்கணும். அப்போ தான் டாப் 2 நாங்கள் முடிச்சோன்னா எங்களுக்கு குவாலிஃபயர் 2 குவாலிஃபயர் சான்சஸ் கிடைக்கும். ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னொரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கும். அதனால் எங்களுக்கு 2-3 மேட்ச்சுமே நாங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கப் அடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் டேனியல் மிச்சல் பற்றி பேசியிருக்காரு. டேனியல் மிச்சல் ரீசெண்ட் டைம் நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. அவர் வந்திருக்குது எங்கள் டீமுங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 1 டவுன் 2 டவுன் எந்த டவுனில் விட்டாலும் ஆடுற பிளேயர். அவர் ஃபார்ம் திரும்பி இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா குறித்து பேசியிருக்காரு. ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் நாங்கள் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே ஜடேஜா தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட கோட்டை குஜராத்தில் ஆடுறோம், கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கைக்வாட் நம்ம சாந்தனர் பற்றி ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையாக சாந்தனரும் நல்ல ஸ்பின்னர். அவர் எங்கள் டீமில் இல்லாமல் வேறு எதனா டீமில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மேட்சும் பிளேயிங் லெவலில் ஆடிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா இருக்கிறதுனால தான் சாந்தனருக்கு மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 4 ஃபாரின் பிளேயர் தான் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் 4 பிளேயரில் அவர் எங்களால் செலக்ட் பண்ண முடியாமச்சு இவ்வளோ நாள். அதுக்கப்புறம் தோனி சொன்ன ஆலோசனை கேட்டு தான் நாங்கள் சாந்தனர் பரவாயில்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு நான் உள்ளே இறக்கணும். நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு லாஸ்ட் மேட்ச். அவர் போட்ட பவர் பிளேயில் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணாவே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு தோனி சொன்னார். அதேமாரி தான் நாங்கள் சாந்தனர் கொடுத்து பவர் பிளே நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். நல்ல மேட்ச் டர்ன் ஆச்சு. சாந்தனர் ஒரு முக்கிய வீரர். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் டீமில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, சாந்தனர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டருங்க. அவர் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் சொல்லிட்டு எல்லாத்திலும் கலக்கிற பிளேயர். அவர் சென்னை தவிர உண்மையாக அவர் சொன்ன மாதிரி வேறு எதனா டீமில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஆடிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்குங்க அவருக்கு. ஃபீல்டிங்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, அந்த 4 லைன்லாம் போய் தத்துது. அதனால் சாந்தனர் இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீம் லீட்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கில்ஸு உள்ள பிளேயருங்க. இன்னையோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இன்றைக்கி சென்னை அணி வின் பண்ணும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ருத்ராஜ் கைக்வாட் சாந்தனர் பற்றி இந்த மாதிரி பேசியிருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.